பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வாரத்துக்கு 6 வாரமா சூப்பரா பட்டையை கிளப்பிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கேள்வி கேட்போம். சும்மா அழகா பல பதில்கள் சொல்லி நம்மளை மிரள வைப்பாங்க, திணற வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க. அப்படியும் இந்த வாரம் சில பல கேள்விகள் கேட்க போறோம். அவங்க எந்த மாதிரி பதில் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். கப்புனா தமிழ்ல என்ன? கோப்பை. கப்பு தெரியும், ஆனா தமிழ்ல தெரியாது. ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? பொடி மசால். முட்டை. பீஸானா தமிழ்ல என்ன சொல்லலாம்? பீட்சானா தமிழ் பீட்சா. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஆமா, நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அப்படி ஷேக்கோட சொல்லணும், அப்பதான் ஷேக்கிங்கோட சொன்னாதான் நல்லா இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாஸ் விட்டு பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் வேணாம் தான் திருந்தி நானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு ஏன் சரி தெரியல? ஓகே, இப்போ உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க? பழனி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க? திருக்கோயிலூரா? வெரி குட் வெரி குட். என்ன படிக்கிறீங்க? டிப்ளமா. சூப்பர். எஸ் சதீஷ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஊரு போலூர். போலூர். ஓகே, என்ன படிக்கிறீங்க? டிப்ளமா. டிப்ளமா. உங்க பேர் என்ன? சதீஷா? சதீஷ். ஓகே, சூப்பர். ஜெயமுருகன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், தேவிகாபுரம். தேவிகாபுரமா? சேத்துப்பட்டு. நம்ம தேவிகாபுரம் நம்மலாம் சேத்துப்பட்டு தானே? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். திண்டிவனமா? ஆர் ஆனந்த், திருவண்ணாமலை, போலூர். ஓகே, திருவண்ணாமலை போலூர். ஓகே, ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். எல்லாருமே காலையில் இருந்ததும் காப்பி குடிப்போம். காப்பி எப்படி குடிப்போம்? கரெக்டாக சொன்னாங்க, வாயால் தான் குடிப்போம். அது எதில் வச்சு குடிப்போம்? கப்பு. சூப்பர் சூப்பர். டப்புன்னு வரீங்க. கப்புன்னா தமிழ்ல என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. புரியுது. உங்க முகர கட்டைய பார்க்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க புரியுது. கப்புன்னு சொல்லுங்க பாப்போம். கப்புன்னு தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு. ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. டம்ளரா? தமிழ்ல கப்புனா? டேய், என்னடா கார்ல சிஸ்டம் திருடுற மாதிரியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கிற? தெரிஞ்சதை சொல்றா. தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு. அதான் நீங்க சொல்லுங்க தம்பி. கப்புனா டம்ளர். டம்ளர். கப்புனா தமிழ்ல வந்து டம்ளர் இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார் அப்படின்னு சார் சொல்றாருல. டம்ளர் தானா? வேற ஏதோ சொல்ல வந்த மாதிரி நீங்க. தேநீர் குடிப்பான். தேநீர் குடிப்பான். என்னங்க உங்க கதை? விறகு வெட்டி கோடாலி கதை மாதிரி எது எடுத்து கொடுத்தாலும் எந்த இல்ல தேநீர் குடிப்பான்றது தவறான பதில் நினைக்கிறேன். வேணும்னா வச்சுக்கிடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்திருக்கோம். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோகிராம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பில்டிங் ஸ்ட்ராங் வீக். ஷேக்கிங்கோட சொல்லலாம். வேற எது? பில்டிங் ஸ்ட்ராங் ஓகே. அதாவது முன்ன கவுறதும் பின்ன கவுறதும் வித்தியாசம் இருக்குன்றாங்க. அவன் கிலோமீட்டர் கணக்கு போடல, கிலோ கணக்கு போட்டிருக்கான். அதானே? ஓகே, இப்போ உங்க பேர் என்ன சொல்லுங்க. பாலாஜி. என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறேன். அப்படியா? செகண்ட் இயரா தேர்ட் இயரா? செகண்ட் இயர். சிவா, மதுரவாயல், இன்ஜினியரிங். ஸ்ரீராம், மதுரவாயல், இன்ஜினியரிங். மணிஷ், காஞ்சிபுரம், இன்ஜினியரிங் செகண்ட் இயர். கார்த்திக், குமணஞ்சவடி, இன்ஜினியரிங். விஜய் கிருஷ்ணா, ரிட்டேரி, இன்ஜினியரிங் நாலேஜ். நடுப்புறம் உள்ள ஒரு தலை இருக்காது. விவேகானந்தன். என்ன பின்னாடி ஒதுங்கி நிக்கிறீங்க? விவேகானந்தன். இது பெரிய திருமலை நாயக்கர் கோட்டை, நீ திப்பு சுல்தான் பதுங்கி இருக்கிறதுக்கு. என்ன பண்றீங்க? எங்க? வேல்ஸ் காலேஜ். ஓகே, ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கப்பு. கப்புனா தமிழ்ல என்ன? நீ ரிலாக்ஸ் ஆடுறா, ஒன்னும் கவலைப்படாத. டப்பா. டப்பா. கிண்ணம். இது அவங்களா சொன்னாங்களா இல்ல நீங்க ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? கப்புன்னு கேட்டா எப்படின்றீங்களா? தப்பா தப்பாவே கேட்டானா? இந்த பாஸ்ட் நீ கம்ப்யூட்டர்ல காமிச்சிருந்தீனா பில் கேட்ஸே பீட் பண்ணிருக்கலாமே. தப்பாவே கேட்டனாமா? கோப்பை, டபரா, அது மாதிரி. மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், டோட்டல் ஹோம் அப்ளையன்சஸே நான் தான் சார். கோப்பை, டபரா, பாத்திரம், ஆத்திரம். நீங்க என்ன மாதிரியே லோக்கலா இருக்கிறீங்க. கோப்பை.
டேசா சட்டி அந்த மாதிரி டவுசா சட்டி, கோப்பை டவுசா சட்டி, பாத்திரம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்கய்யா. எது வேணாலும் வச்சுங்கப்பா, அவ்வளவுதான். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. உங்க பேர் என்ன ஊர்? செல்வராணி. செல்வராணி. சென்னை எந்த இடம்? என்ன பண்றீங்க? பிகாம் படிக்கிறீங்க. சரி. என் பேர் புவனேஸ்வரி, சென்னையில இருக்கேன். பிகாம் படிக்கிறீங்க. என் பேர் மோனிஷா, சென்னை பிகாம். பிகாம் தான். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயர், தேர்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயரா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் தான். அப்ப நீ சிலாக்கி மலாக்கியா? சாதாரண சிலாக்கி மலாக்கி இல்ல சார், சிலுக்குனூர்பேட்டை சிலாக்கி. என் பேர் வி காயத்ரி, சென்னை தான், ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். மகாலட்சுமி, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். என் பேர் மோனிகா, சென்னை, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். மோனிகா. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. நான் பேச கேக்குதா? சரி. நம்ம காலையில எழுந்திரிச்சு காப்பி குடிப்போம் இல்லையா? காப்பி எதில் குடிப்போம்? கதைக்குள்ள கதை வேணாம் கமல், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. கப்புல குடிப்போம். கிளாஸ் கப். ஓகே. மெரினா பீச்ல மீன் வறுக்கிற மாதிரி சிங்காரிக்கு ஒரு செலை வைக்கணும், அதான் என்னோட கனவு. கப்புன்னா தமிழ்ல என்ன, அதான் நம்ம கேள்வி. கப்புன்னா தமிழ்ல என்ன சொல்லுங்க. எதுவும் சொல்ல மாட்டீங்களா? தெரியாது. பெரிய ட்விஸ்ட்பா, படத்துல ஹீரோயின் முஞ்சானே காட்டுவாங்க. அதெல்லாம் பழைய ட்ரெண்ட் ரஜினி. கப்புனா தமிழ்ல என்ன? அந்த கப்பு இருக்குல்ல, அது என்ன சொல்லுங்க? தெரியாது. கப்பு தெரியாதா? கப்பு தெரியும், ஆனா தமிழ்ல தெரியாது. நீங்க உள்ள கஷ்டமா क्वेश्चन கேட்டா நான் அப்படியே ஆன்சர் சொல்றேன். சத்திய சோதனை. கப்புங்கிறது கஷ்டமா. கப்பு நீங்க இங்கிலீஷ்ல கேட்டா கூட சொல்லிருப்பேன், தமிழ்ல கேட்டுட்டு. சரி, கப்பு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? கிளாஸ். அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின்மோர் மாதிரி இருக்கப்போ. கப்பு பேப்பர் கப் அப்படிதானே சொல்லுவாங்க. டம்ளர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா நமக்கு அது கேள்வி இல்ல. கப்புன்னா தமிழ்ல என்ன சொல்லுங்க பாருங்க. ஏன் கமல், உங்களுக்கு ஆண்ட்ரியா உஷாராவது, அனுஷ்கா உஷாராவது, ஆனா இது உஷாராக மாட்டுதே. தெரியாதா? நீங்க சொல்லுங்க. மோனிகா. குவளை. குவளை. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கமல், நம்ம தான் பழச நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவளுங்க பீஸா, பர்கர், சாண்ட்விச்னு மாறி மாறி போயிட்டே இருப்பாளுங்க. கப்புனா குவளை ஒத்துக்கலாமா? லைட்டா குவளை ஒத்துக்கலாம்ல? சும்மா பலமா ஒரு முறை கை தட்டுங்க. கை கொடுங்க. உங்களுக்கு கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க, கிட்ட வாங்க. கை கொடுங்க. கை கொடுங்க. நல்லா படிக்கிறேன். வெரி குட். குவளைங்கிறது சரியான பதில். ஓகேப்பா, இங்க ஒரு கை தட்டு நீங்களும் அங்க போட்டுடுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். அண்ணன் பண்ணாரு பாத்தீங்களா, அது மாதிரி எல்லாம் பண்ணுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ உங்க பேர் என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என் பேர் சீனிவாசன், நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர். சீனிவாசன், ஸ்ரீபெரும்புதூர். என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க? ராஜலட்சுமி. ஓகே. என் பேர் பாண்டியன், நான் பூந்தமல்லியிலிருந்து வரேன். இன்ஜினியரிங் பண்றேன் ஆர்இசியில். நிதின் கிருஷ்ணா, திருநின்றூர், ஆர்இசியில் இன்ஜினியரிங் பண்றேன். நிதின் கிருஷ்ணா. நல்லா இருக்கல பேரு? நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. உங்க பேரு? மதன். போரூரா? போரூர் எந்த இடம்? மதனந்தபுரமா? அதான் மதனா? ஓகே. என்ன பண்றீங்க? ஆர்இசியில் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க. மோகன், பல்லாவரம், இன்ஜினியரிங் பண்றேன் ஆர்இசியில். விக்னேஷ், அண்ணா நகர், ஆர்இசியில் இன்ஜினியரிங் பண்றேன். என்னப்பா ஏன் சிரிக்கிறீங்க அவர் பேசும்போது? வாயை மூடுங்கடா, பல்லு தேய்க்காம பஜனை பாட வந்துட்டானு. ஏன் அவர் பேசும்போது சிரிக்கிறீங்க? அதானே தப்பு. அவர் பயப்படுறாருல பிள்ளை. ஓகே, ரைட். இப்போ எல்லாருமே கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. எல்லாருமே வந்து ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஒரு இதுவாக சாப்பிடுவீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவீங்க. சமோசா சாப்பிட்டீங்க. வேற ஏதாவது வயிறு வலிக்குதா? சமோசா சாப்பிட்டதா? சரி, வேற சமோசா வாங்கி தரேன். நட்புக்கு இவன் ஒரு இலக்கணம் என்று எதிர்காலம் என்னை போற்றி புகழட்டும். ஆம்லெட் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இப்போ ஆம்லெட்னா தமிழ்ல என்ன, இதான் நம்ம கேள்வி. அங்கிருந்து வருவோம். ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? ஆம்லெட் இருங்க அவர் சொல்லிட்டோம். முட்டை தோசை. நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். ஆம்லெட்னா முட்டை அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. முட்டை தோசை. முட்டை தோசை. முட்டை தோசை. ஆம்லெட்னா முட்டை தோசை. முட்டை தோசை. கோழி முட்டை. ஆம்லெட்னா கோழில இருந்து முட்டை வருது, அதனால முட்டை கோழி முட்டை. ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஆம்லெட்னா கோழில இருந்து முட்டை வருது, முட்டையில இருந்து ஆம்லெட் வருது. அது ஆம்லெட். இப்போ கோழி முட்டை. ஆம்லெட்னா முட்டை தான். முட்டை தான். அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. முட்டை. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, வேணா வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் வணக்கம்.
நாங்கள் வந்து பெப்பர் சிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். அண்ணன் கரெக்டாக செய்கிறார். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? சேலம். டிப்ளமா மெக்கானிக். பேர் பிரபாகர். என்ன அதை குளிச்சு தானேப்பா வந்திருக்கா? அது வாய்ஸ் ரொம்ப லோவாக வருது. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. பிரசாத்ல குளிச்சுட்டு விக்னேஷ் சிவகங்கை பிஇ முடிச்சுட்டு வெட்டியா இருக்கு. சூப்பர் சூப்பர். விஐபி சிவில் படிச்சுட்டு வெட்டியா இருக்கீங்க. விஐபியா இருக்கீங்க. சிவில் முடிச்சு வெட்டியா இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு வெட்டியா இருக்கேன். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தா. நாங்க மட்டும் எல்லாம் ஒரே வேலை தான் செய்றீங்க. வினோதகன் என் பேரு. வினோதகன். வினோதகன் நல்ல பேருங்க. நல்ல பேரு, வேலை கிடைக்க மாட்டேங்குது. கடலுக்கே கேட்டா புயலுக்கே பூட்டா. வினோதகன் நல்ல பேர் வச்சுட்டு வேலை கிடைக்கலாம் ஃபீல் பண்றாரு. அது 10 கம்பெனியாவது ஏறி இறங்கிருமா? எல்லாம் மூடி இந்த நேரத்தில் ஏறி இறங்குனீங்களா? ரெஸ்யூம் வாங்குறாங்க, அனுப்புறாங்க. ஃப்ரெஷர்ங்கிறாங்க. வேலை கொடுத்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிராமத்துல என்னதான் ஜித்தா இருந்தாலும் இங்க வேலை தேடி போறதுல கொஞ்சம் பொத்தின் தான் இருக்கணும். பேசிட்டாருங்க ஒரு படத்துல. இல்ல பேசிட்டாரு, இப்ப ஃபீலிங் தான் தெரியுது. அந்த ஃபீலிங் தெரியுது. சூப்பர் சூப்பர். ஆமா, உண்மையிலே பெரிய விஷயம். கிடைக்கும், விடுங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்க பேர் என்ன? சௌந்தர் மம்மல். என்ன பண்றீங்க? லெதர்ல ஒர்க் பண்றேன். லெதர்ல. உங்க பேர் என்ன? பிரகாஷ். ஜெயசிவா ப்ரோ. ஜெயசிவா எங்க? சென்னையில. ரைட். இப்போ எல்லாருமே ஒரு ஸ்நாக்ஸா எங்கேயாவது போனா சாப்பிட்ற ஒரு ஐட்டம் வந்து ஆம்லெட், சைடிஷா. அந்த ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. சொல்லுங்க தம்பி. சேலம் தம்பி என்ன போய் காட்டியா? உன்னை பார்த்ததுக்கு பேகான் ஸ்ப்ரே அடிச்ச கரப்பாம்பூச்சி மாதிரி மல்லாக்கா நட்டுக்கு நானே என்ன பார்த்து தானே இன்னும் ஆயிருப்பான். சேலம். ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? தெரியும் சார். முட்டை. 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 அப்ப எக்குன்னா தமிழ்ல என்ன? உன்னை பார்த்து பயந்து ஓடல ஹோட்டல்கார், என்ன பாத்திர கூடாதுன்னு பயந்து ஓடி இருக்கானுங்க. சொல்லுங்க. ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? பொடி மசாலா. பொடி மசாலா. ஆம்லெட்னா தமிழ்ல வந்து பொடி மசாலா. சத்தான உணவு. சத்தம் உணவு. சத்தம் உணவா? சத்தான உணவு. சத்தான உணவையா? ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. ஆம்லெட் வந்து சத்தான உணவுன்னு தமிழ்ல சொல்ற. எது வேணும் வச்சுக்கிடுங்கப்பா. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் சிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து சார் பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு வீக். இப்படி ஷேக்கிங்கோட சொல்லலாம். சொல்லுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு எல்லாமே ஷேக் பண்ணணும். சரி ரைட்டு. உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கம்மா. என் பேர் மீனா. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்ன ஊரு? சென்னை தான். என்ன குரூப் எடுத்துருக்கீங்க? பிசினஸ் மேக்ஸ். பிசினஸ் மேக்ஸ். உங்க பேர் என்னங்கம்மா? கோமதி. கோமதி. என்ன பண்றீங்க? நான் ஜாக்கி ஷோரூம் வேலை செய்றேன். ஜாக்கி ஷோரூம். ஜாக்கி சான் ஷோரூம் மாதிரி சொல்றீங்க. ஜாக்கி ஷோரூமா எங்க இருக்கு? முகப்பேர்ல. முகப்பேர்ல இருக்கு. அங்க ஒர்க் பண்றீங்க. சூப்பர். உங்க பேர் என்ன சார்? ஜெயச்சந்திரன். என்ன பண்றீங்க சார்? கம்பெனில வேலை. அப்படிங்களா? ஓகே. என்னவா இருக்கீங்க? ஆபரேட்டர். ஆபரேட்டர். தம்பி? பிரசன்னகுமார். பிரசன்னகுமார். என்ன படிக்கிறப்பா? 6th standard. 6th standard. நல்லா படிக்கிறியா? இல்லை ஜாலியாக இன்னைக்கு பீச்சுக்கு வந்து போறீங்களா? ஓகே ரைட். இப்போ வந்து ஒரே சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆம்லெட் இருக்குல்ல, ஆம்லெட் சாப்பிட்ருக்கீங்களா? ஆம்லெட்னா தமிழ்ல என்னப்பா? அதான்ப்பா கேள்வி. ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? முட்டை. முட்டை. இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. ஆம்லெட்னா தமிழ்ல முட்டை. நீங்க சொல்லுங்க சார். தமிழ் ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? ஆம்லெட்டுக்கு தமிழ் ஆம்லெட் தானே? கொலகுத்து இல்ல, கடவுள் இருக்காரு. தமிழ்லயும் ஆம்லெட் தான் நான் சார் சொல்றது. நீங்க சொல்லுங்க. ஆம்லெட்னா தமிழ்ல என்ன? முட்டை அடை. முட்டை அடை. நீங்க சொல்லுங்க. தமிழ்ல என்ன? ஆஃப் பாயிலா? பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. தமிழுக்கா? தமிழ்லையா? போதுமா? சரி. இவங்க யாருமா உங்களுக்கு? அம்மா. முட்டை அடைன்றதா சரியான பதில். நீங்க அவங்களுக்கு கை கொடுங்க. வெரி குட். தம்பி நீ கை கொடுப்பா. சார் நீங்க கை கொடுங்க. உங்க ஒய்ஃபா? கை கொடுங்க. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கை கொடுத்துறாரு. ஓகே ரைட்டு. முட்டை அடங்குறது சரியான பதில். இவங்களுக்கு ஒரு கைத்தட்டை போட்டு விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் சிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கம்மா. சரஸ்வதி சார். சரி. வெள்ளிவயல் சவடி கிராமங்க. என்ன ஊரு அது? ஆமா, எங்க இருக்கு அது? மீ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. பாப்பா பேர் என்ன? பாப்பா பேர் வந்து ஸ்ருதி. ஸ்ருதி. ஹாய் சொல்லு. ஹாய். சரி ஓகே. ஸ்ருதி ஸ்கூல் போறியா நீ? என்னப்பா காமெடி பண்ணோட சிரிக்க மாட்டற?
இது என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி பாக்குறாங்களா பாசமா பாக்குறாங்களான்னு தெரியலையே. சரி உங்க பேர் என்ன? எங்க பேர் மரகதம்ப்பா. சரிங்க. நாங்களும் வெளியூர்ல தான் இருக்கோம். சரிங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரிங்க. உங்க பேர் சொல்லுங்க. பிரீதா வில்வாசவுடி ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. தம்பி சார் பேரு? ரதீஷ். ரதீஷ். ரதீஷ் இங்க பாரு. அங்க பாருங்க. ரதீஷ் வெளிப்படையா சொல்லணும்னா என்னை விட கோட்டு தம்பி நல்லா போட்டிருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். டேய் இங்க பாருடா ஸ்கூல் போறியாடா? டேய் ஸ்கூல் போறியா? சரி உங்க வயசு? சுஜாதா ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. நீங்க என்ன ஊரு? அதே வெளியூர் சொல்லிதா. எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க. மாமியாரு. நீங்க மாமியாரா? மாமியாரு. இவங்க வந்து பெரிய மருமக, இவங்க வந்து சின்ன மருமக. எனக்கு 2 பையங்க. உங்களுக்கு 2 பசங்க? 2 பையன். 2 மருமக. 2 மருமக. 2 பேர பிள்ளைங்க. 2 பேர பிள்ளைங்க. ஓ பத்தியாளா பெரிய விஷயம். மாமியார் மருமகெல்லாம் சேர்ந்து ஒண்ணா பீச்சுக்கு வந்துக்கிறீங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிப்பான்னு பார்த்தா கமா போட்டு கண்டினியூ பண்றானே. சரி சரி சரி. இப்போ உங்ககிட்ட ஒரு ஜாலியா ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே பிக்னிக் மாதிரி வந்திருக்கீங்க. இப்போ எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டீங்க. பசங்க ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. இப்போ அதிகமா கேட்கறது பசங்க என்ன கேட்பாங்க? சாக்லேட் கேக்குறாங்க. சாக்லேட் கேட்பாங்க. இன்னும் போனா பீஸா கூட கேட்பாங்க. இப்போ நம்ம அதை பீஸா எடுத்துக்குவோம். பீஸானா தமிழ்ல என்னங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி. பீஸானா தமிழ்ல என்ன சொல்லலாம்? பர்கரா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. ஆமா அது வேற இது வேற. பீஸா பர்கர் எல்லாம் வெவ்வேறு. பீஸானா தமிழ்ல பிரெட் என்னங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலே நோக்கிட்டாங்க. பிரெட்னு வாங்க. அதானே சொல்றீங்க? பிரெட்னு வாங்கப்பா. நீங்க சொல்லுங்க. பீஸானாவே அந்த ஞாபகம் தான் வருது. அந்த படம் தான். பீஸா படம் ஞாபகம் வருது. படம் ஞாபகம். பீஸானா தமிழ்ல என்னன்னு தெரியல. சொல்லுமா அம்மா சொல்லுவாங்க. அவங்கனா படிச்சிருக்காங்க. நாங்கலாம் படிக்கல. எனக்கு அதெல்லாம் தெரியும். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா? குஸ்டேஸ் பிடிக்குமா? சொல்லலையம்மா கூட அவங்க. தெரியாது. சரி நீங்க சொல்லுங்க. இல்லைங்க சார் எனக்கு தெரியும். தெரியல. ஓகே ரைட்டு. இப்போ இவங்கலாம் ஜாலியா பிக்னிக்காக வந்திருக்காங்க. பீஸானா தெரியல, ஆனா பீஸா தெரியும். பீஸாவை பீஸா ஆக்கி சாப்பிட தெரியும். அவ்வளவுதான். உங்க 2 பேருக்கு வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என் பேர் சுர்ஷிதா. என்னத்தா? சுர்ஷிதா. உனக்குன்னு தொக்கா வந்து மாட்டுது இல்ல? சுர்ஷிதா. ஓகே. நான் வந்து பி செகண்ட் இயர் பண்றேன். நான் சென்னை தான். சென்னை தான். சரி என்ன காலேஜ்ல பண்றீங்க? ராஜலட்சுமி இன்ஜினியரிங். செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா? செகண்ட் இயர். சரி சரி. அந்த பூந்தமல்லி தாண்டி ராஜலட்சுமி? ஆமா அதே தான். மொக்க காமெடியே சிரிக்குது. 6th floor. ஈஸியா உசாராட்ட நினைக்கிறேன். என் பேர் சம்யுக்தா. என்னதா? சம்யுக்தா. உங்களுக்கும் தாதானா? உங்களுக்கு சிர்ஷிதா சம்யுக்தா. சரி. பி செகண்ட் இயர் அதே ராஜலட்சுமி இன்ஜினியரிங். எங்க இருக்கீங்க நீங்க? சென்னை தான். சென்னை தான். சரி ஓகே. டேய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். பீஸா இருக்குல்ல, பீஸா சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளவு வேலை? அது சைஸ் பொறுத்து. ஏமா நான் ஏதாவது லாண்ட்ரி உங்ககிட்ட துணியா போட்டிருக்கோம். 1 வீக் டைம் கேட்கறேன். சைஸை பொறுத்து. இப்போ நம்ம கேள்வி அது கிடையாது. பீஸானா தமிழ்ல என்ன? அதான் பீட்சானா தமிழ்ல என்ன? பீட்சானா தமிழ் பீட்சா. மேடம் சூப்பர் பர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கீங்க. அதுதானே சூப்பர்னா? பிஸா. பீஸா தமிழ்ல பிஸா. எம்ம கலாய் போ. நீங்க சொல்லுங்க. அதேதான். இதேதான். பீஸா. உன் பெர்ஃபார்மன்ஸ் நீ பாடுறா. படிக்கிற பிள்ளைங்க யோசிச்சு சொல்லுங்க. பீஸானா தமிழ் வார்த்தை இல்ல. இல்ல. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? அப்புறம் என்ன தமிழ் வார்த்தை இல்லைன்ட்டாங்களா? போங்க. எல்லாருக்கும் வணக்கம். போதுமா சொல்ல? பார்க்க மாடல் மாதிரி தான் இருக்காளுங்க. ஆனா இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட மாட்டல போல் இருக்க. இன்னொரு டைம் வணக்கம் சொல்லுங்க. போதுமா? இந்த வணக்கம் உங்களுக்கு. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். அவங்க மட்டும் தான் சேக் பண்றாங்க, மத்தவங்க நிக்கிறீங்க. ஓகே தானப்பா உங்களுக்கு? ரைட் விடுங்க. ரைட். உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என்ன பண்றீங்க? வரிசையா சொல்லுங்க பாப்போம். பிரியா வேளச்சேரியில குருநானக் காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்றேன். அடப்பாவுமே மச்சான் அந்த ஏரியா பால்காரட்ட கேட்டால அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டு போயிடுவான்டா. இந்த பிதுங்கன வயித்துல போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற. சரி. சங்கீதா குருநானக் காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்க கிண்டி. ஓ. யோகப்பிரியா கீழ்கட்டளை ஃபைனல் இயர் பண்ணிருக்கேன் குருநானக் காலேஜ். ஹரிணி செகண்ட் இயர் பிகாம் குருநானக் காலேஜ்ல வேளச்சேரியில. தாரணி சேம் குருநானக் காலேஜ் ஃபைனல் இயர் வேளச்சேரி.
ஓஹோ. காவ்யா செகண்ட் இயர் பிகாம் குருநானக் காலேஜ்ல மேடவாக்கம். இப்போ உங்ககிட்ட கேக்குற கேள்வி, அதாவது பிசானா பீஸா சாப்பிட்டீங்களா? பீஸா பெரிய கமலி முகர்ஜி, நான் கமலஹாசன். அப்படியே வாயில குத்தறனா. பீஸானா தமிழ்ல என்ன? அது இன்னும் தமிழ்காரங்க யாரும் கண்டுபிடிக்கல. நாங்க தமிழ்காரங்க கண்டுபிடிச்சோம் அப்புறம் சொல்றோம். இப்பதான் மேட்சிங் பக்காவா இருக்குது. நல்லா லேகி வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி பீட்சா இதெல்லாம் தெரியாது. பீட்சா தமிழ்ல பீட்சா 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 பாத்ததில்லையா? பீட்சா படம் பீட்சா. தப்பாலாம் பேசக்கூடாது மணி, தப்பாலாம் பேசக்கூடாது. பில்டப் பண்ண விட மாட்டாளுங்களே. சரி விடுங்கப்பா. ஓகே ரைட் சூப்பர். இப்போ யாருக்குமே தமிழ்ல தெரியாது. தெரியாது. அவ்வளவுதானே? சரி விட்டுருங்க. தமிழ்ல கிடையாது. தெரியும். தமிழ்ல கிடையவே கிடையாது. தெரியல கிடையாது. நாங்க சொல்லிடுவோம். தெரியல கிடையவே கிடையாது. அழகான ஃபிகருங்கெல்லாம் அசால்ட்டா போதுங்க. இந்த அட்டு ஃபிகருங்க தான் எல்லாத்தையும் மூடின்னு அட்டுழியம் பண்ணுதுங்க. இவங்க எல்லாமே மோசமான பொண்ணுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல பசங்க. தமிழ்ல இல்ல, அதனால தெரியலன்ட்டாங்க. பொண்ணுங்களை பாத்தியா மச்சான்? வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க. வீட்டுக்குள்ள அட்டன் டைம்ல 5 சாவு உந்தா மாதிரி நான் குத்துறாளுங்கன்னு. சொல்லல. அதான் சொல்லலன்னா அனாவசியமா அவகிட்ட வாலாட்டி நீ ஊக்கு வாங்காத. அதான் நீங்க சொல்லலன்னா. ஓகே ரைட் விடுங்க. அவ்வளவுதான் விடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். கால் உதறத்துல இடுப்பாண்ட செக் பண்ணோம். சேர்ந்தாப்புல செய்யுங்க பாப்போம். இது இல்ல இது. ஓகே ரைட் விடுங்க. ஓகே உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என் பேர் மணிகண்டன். மணிகண்டன். ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்றீங்க எங்க? அக்காடு ஹோட்டல் அக்காடு. என்ன இருக்கீங்க? செஃப். ஓகே செஃப். ஓகே. 5 மணிகண்டன். நானும் ஒர்க் பண்றேன் அக்காடு ஹோட்டல்ல. அவரு மணிகண்டன் இவரு மணிகண்டன். போதுமா? மணிகண்டன் ஸ்கொயர். அடங்க பாவமா இவரு மணிகண்டையா. இதுக்கு முன்னாடி ஆட்டு தொட்டியில மாட்டு கறி கடை வச்சிருந்தீங்களா? ஏன் கேக்குற? இல்ல மூஞ்செல்லாம் இறுகி போய் உருன்னு வச்சிருக்கீங்களா? அதான் கேட்டேன். மணிகண்டன் நீங்க என்ன? மணிகண்டன் குருநானக் காலேஜ்ல பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிகாம் ஃபைனல். ஓகே சூப்பர். கார்த்திக் பிகாம் ஃபைனல் இயர். எங்க? ஜிஎன்சி. ஜிஎன்சி குருநானக் காலேஜ். அதான் வெரி குட் வெரி குட். ஏதாவது வித்தியாசமா சொல்லணும்ல. அவர் இங்கிலீஷ்ல சொல்ற. பயங்கர ஷார்ப் பிரதர் நீங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மாதிரி என்ன ஊர் நீங்க? பாரிஸ். பாரிஸ். நீங்க? விருகமாக்கம். நீங்க? சென்னை. நீங்க? குரோம்பேட். சரி இப்போ உங்களாண்ட இந்த கேள்வி. பீஸானா தமிழ்ல என்ன? செஃப் இவர் தான். இவர் சொல்றாருன்னு பாப்பா. செஃப் கிட்ட இருந்து வருமா? பீஸானா தமிழ்ல என்ன? டேய் மண்பானம் மூஞ்சா, ஏன்டா சொன்னா கேட்க மாட்டற? காய்கறி இட்லி. காய்கறி. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. வெஜிடபிள்ஸ். காய்கறி. தமிழ்ல வந்து பீஸானா தமிழ்ல வந்து காய்கறி. காய்கறி இட்லியா? வேக காய்கறி ஜட்லின்னு சொல்லாம வேக அப்பம். வேக அப்பம். ஆமாடா வேக அப்பம். நாங்கெல்லாம் பீச் காத்திலே பீடி கொளுத்துற ஆளு. அதே கொஸ்டினா? அதேதான். வேக அப்பம். வேக அப்பமா? அதே ஆன்சர் தான். என்ன கொஸ்டின்? பீட்சாக்கு தமிழ்ல தமிழ்ல என்ன? வேக அப்பம். வேக. நீ ஆப்பம் தூண்டுறதுக்கு நான் 500 ரூபாய் ஏப்பம் உண்ணுமா? உன்ன வேகப்பம். வேகப்பம். வேகாப்பம். ஆனா வேகாப்பம் கிடையாது, வேகப்பம். ஆனா ஃபர்ஸ்டா ரைட்டா சொல்லி அப்புறம் கரெக்டா வந்தீங்க. ஆனா வேகப்பம் தான் கரெக்ட். நல்லா கை தட்டுங்க. இவர் கை விடுங்க. இவர் கை விடுங்க. இவர் கை விடுங்க. ஓகே வேகப்பம். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை ஜனசேகர். நன்றி வணக்கம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பில்டிங் ஸ்ட்ராங் அவ்வளவுதான்.